இந்த காணொளியை உங்களுக்கு வழங்குபவர்கள் சந்தோஷம் உங்கள் கையில். மக்கள் மனதில் 4 தலைமுறைகளாக எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு. வணக்கம். மார்கழி மாதம் 23ஆம் நாள், திருப்பாவை 23வது பாட்டு. இந்த பாட்டில் இன்றைக்கி நம்ம திரைப்படங்களில் கதாநாயகன் அறிமுகமாகிற காட்சியை சொல்கிறப்ப என்ட்ரி சீன் அப்படிம்பாங்க. அது எப்படி அவர் வர்றார் அப்படின்னு கேட்டுற போது அதுக்கான ஒரு ஓசை கொடுத்து அதுக்கான தனியான பில்டப்பெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே ஆண்டாள் எம்பெருமானை எழுப்புகிற போது எப்படி எழுந்து வரணும்னு அவர் கற்பனை பண்ணுறான். லயன் கிங் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த லயன் கிங்கில் குழந்தைகளுக்கு பிடிச்ச விஷயம் அதுதான். அந்த சிங்கம் எப்படி கர்ஜிச்சு வருது அப்படிங்கிற செய்த காட்சியை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த காட்சியை தன்னுடைய பாட்டு வரி மூலமாக ஆண்டாள் காட்டுறா பாருங்க. எப்படியா கண்ணபெருமான் எழுந்து வரணுமா? நம்ம எழுந்து வர்றப்ப என்ன செய்வோம்? போர்வை உதறி போட்டு எழுந்துருவோம். திடீர்னு எந்திரிச்சு பயமுறுத்துகிற மாதிரி நிற்போம். அது சொல்கிறா, மலையில் கார்காலத்தில் வெகு நாட்களாக வேட்டையாட முடியாமல் பசியோடு இருந்த சிங்கமானது வேட்டைக்கு புறப்படும் போது எழுந்து உடம்பை முறுக்கி தன்னுடைய கழுத்து மயிர்களெல்லாம் செழிர்க்குமாறு கர்ஜனை செய்து கொண்டு புறப்பட்டு வருமே, அதுபோல் நீ சிங்காதனத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீ எங்களை கேட்பாயானால் நாங்கள் வேண்டியதை உன்னிடத்தில் கேட்போம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பாட்டை பாருங்களாம். மாறி மழை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பெர்தேறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பாருங்கள். அதாவது உருவம், அது நடை, அதனுடைய கர்ஜனை, மூறி முதிர்ந்து முழங்கி புறப்பட்டு. அந்த வார்த்தைகளை கேட்குற போது அற்புதமாக இருக்குது. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதர்மா போலே பூவை பூவண்ணா காயாம்பு நிறத்தானே. காயாம்புங்கிறது ஒரு அது நீல வண்ண பூ. அது காயாம்பு நிறம். பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தரளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியலோர் எம்பாவாய். நீ புறப்பட்டு வர வேண்டும், சிங்காதனத்தில் அமர வேண்டும், எங்களை நிமிர்ந்து பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்க வேண்டும், நாங்கள் எங்களுக்கு வேண்டியதை சொல்லுவோம். ஒவ்வொரு பாடலிலும் அவதாரங்களை சொல்லுவாள். இந்த பாடலில் எந்த அவதாரம் நமக்கு இன்றைக்கி ஒரு நினைவு வருதுங்களா? இரணியகசிபு வரம் கேட்டான். அந்த வரத்தின் போது அவன் கேட்டதென்ன? எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேணும் என்றான். மரணமில்லா பெருவாழ்வு தர முடியாதுன்ட்டார் பிரம்மா. அப்படின்னா எனக்கு என்ன வேணும் தெரியுமா? நான் நிலத்தில் சாகக்கூடாது, ஆகாயத்தில் சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளே சாகக்கூடாது, வெளியில் சாகக்கூடாது, அதே போல் பகலில் இறக்கக்கூடாது, இரவில் இறக்கக்கூடாது, ஆயுதங்களால் சாகக்கூடாது. இப்படி எல்லாம் கேட்டானாம். எல்லாத்துக்கும் ஏற்றபடியாக அவர் உருவம் எடுத்தாராம். என்னை மனுஷனும் கொள்ளக்கூடாது, மிருகமும் கொள்ளக்கூடாது. உடனே அதுக்கேற்றபடியான உருவம். மனுஷனும் கொள்ளக்கூடாது, மிருகமும் கொள்ளக்கூடாது. 2 கலந்தா கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவையாக உள்ளே வர்றார். அப்படி வர்ற அந்த அழகு தான் அற்புதம். உள்ளே வர்றாரு பாருங்க. அப்படி வந்ததோடு மட்டுமில்லாமல் அவனை மடியில் கிடத்தி தரையிலும் இல்லாமல் ஆகாயத்திலும் இல்லாமல் இரவிலும் இல்லாமல் பகலும் இல்லாமல் மாலையிலே வீட்டுக்குள்ளேயும் இல்லாமல் வெளியிலேயும் இல்லாமல் நரசிம்மாவதாரமாக எடுத்து தன்னுடைய கரங்களில் உள்ள உயிர்களால் நகங்களால் பெயர்த்தெடுத்தாரே, அந்த மாதிரியான தோற்றத்தை ஆண்டாள் எடுத்து காட்டுகின்ற பாட்டு இந்த பாட்டு. அற்புதமான இந்த பாட்டுக்கு விளக்கம் காண வேண்டும் என்றால் திருக்கோட்டியூருக்கு போய் வாருங்கள். அங்கு எம்பெருமான் உக்கிரமூர்த்தியாக காட்சியளிக்கின்ற அந்த வாசல் இருக்குது நரசிம்மாவதாரம். இங்கே அத்தகைய பெருமையோடு எம்பெருமானே நீ எழுந்து வர வேண்டும் என்று ஆண்டாள் கேட்கின்றாள். பாடலுக்கான பொருள் விளக்கம் இதுதான். பாடலை கேட்போமா? மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சேரிய சிங்கம்
அறிவுற்று தீ விழித்து வேரிமயேர் பொங்க எப்பாடும் பேந்துதறி மோரி நிமிந்து முழங்கி புறப்பட்டு போத்தருமா போலேனி பூவை பூவண்ணாவும் கோயில் நின்றிங்கண்ணே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாவந்த காரியம் ஆராய்ந்து அருளேலொரும்பாவாய். வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி 3ஆம் பாட்டு. இந்த பாட்டில் முதல்ல சூரியன் எழுவதை சொல்லிட்டு பொழுது விடிஞ்சிருச்சு. அப்போ கண்ணுக்கான காட்சியை காட்டி முடிச்சிட்டார். இப்போ காதுக்கான செய்திகளை சொல்லணும். முதல்ல எந்திரிக்கிறது எதுன்னா காட்டு பறவைகள் தான் முதல்ல எந்திரிக்குமா, அப்புறம் தான் வீட்டு பறவைகள் எந்திரிக்குமா, அப்புறம் நீர் பறவைகள் எந்திரிக்குமா. பாருங்கள், 3 சொல்கிறாங்க. ஒரு பக்கம் காட்டில் இருக்கக்கூடிய குயில்கள் கூவுகின்றன, வீட்டில் இருக்கக்கூடிய கோழிகள் கூவுகின்றன, நீரில் இருக்கக்கூடிய குருகு என்ற பறவை, நாரை போன்ற குருகு பறவைகள் கூவுகின்றன. இந்த ஒலியெல்லாம் எல்லா இடத்துலையும் கேட்கின்றது. இந்த ஒலியை கேட்டு நீ எழ வேண்டும் எம்பெருமானே, இந்த உலகமே நீதானே. கூவின பூங்குயில், கூவின கோழி, குருகுகள் இயம்பின சங்கம். இவை தவிர கோவில் வாசலிலே உன்னை துயிலெழுப்புவதற்காக சங்கங்களை முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஓவினதாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. விடியும் பொழுது அழகாக தோன்றுவதால் சூரியன் வருகையால் தாரகைகளாகிய நட்சத்திரங்கள் ஒளி மங்குகின்றன. ஒருப்படுகின்றது விருப்படு நமக்கு. தேவ நற்செறிகளின் தாளினை காட்டாய். உன் திருவடிகளை காண்பதற்குத்தானே நாங்கள் வந்திருக்கிறோம். திருப்பெருந்துறை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்களியாய் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாய். எல்லாரும் உன்னை பார்த்துட முடியுமா? எல்லாரும் உன்னை அடைஞ்சிட முடியுமா? தேவாதி தேவர்களும் உன்னை காண வேண்டும் என்று தேடி அலைந்தார்களே, கண்டார்களா? மாலரியான் ஆண்முகனும் காணா மலையல்லவா நீ, விண்ணுக்கொரு மருந்து வேத விழுப்பொருள் அல்லவா நீ. அப்படிப்பட்ட உன்னை மற்றவர்கள் காண முடியாது, சிவஞான பெருமையுடையவர்களால் மட்டுமே காண முடியும். நாங்கள் உன்னை காண்பதற்கு வந்திருக்கின்றோம். தேவநற்செறிநிலை தாளினை காட்டாய். திருப்பெருந்துறை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்களியாய் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே. சிவஞான சித்தியை அடைந்தவர்களன்றி மற்றவர்கள் கண்ணுக்கு காட்சி தரமாட்டாய். அப்படிப்பட்ட பெருமையுடைய உன்னை காண்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எம்பெருமானே, எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமென்று இந்த பாடலை மாணிக்கவாசகர் கேட்கிறார். பாடலுக்கான பொருள் விளக்கம் இது. பாடலை கேட்போமா? கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவநற்செறிகழல் தாளினை காட்டாய். திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாயம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.